வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஆஃப் யூவா. ஓகேங்க, ஸோ நம்ம சேனலில் இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. சினிமா அப்டேட்ஸ், மாரல் ஸ்டோரிஸ், ஜென்ரல் நாலேஜ், இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோஸில் உங்களை வந்து சேர்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்மளாம் வாடி வதங்க போகிறோன்னு அர்த்தம். அதை ஆல்ரெடி வதங்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஏப்ரல் மந்த்தே வந்து செம்மையாக வெயில் காட்டிகிட்டு இருந்தது. பார்த்தாத குறைக்கு மே மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து வெயில் காலம் வந்து தாக்கிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 நிமிஷத்துக்கு மேலே வெயிலில் போய் நின்னாலே மழையில் நனைஞ்ச மாதிரி வேர்வை கொட்டி திட்டுது இல்லையா? ஸோ நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் கூட மழையில் நனைஞ்சு போன அளவுக்கு தொப்பெல்லாம் ஆகிடுது. ஒவ்வொரு வருஷமும் வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாகிட்டே தான் போதே தவிர கம்மியாகிற மாதிரிலாம் யாருக்குமே தெரியல. ஸோ நடுவில் வேறு இந்த மழை வந்து புழுக்கத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுது. பட் அந்த மழையும் நம்ம கொஞ்சம் நேரம் ரசிக்க தான் செய்கிறோம் இல்லையா? ஒரு பக்கம் வெயில் தான் நம்மளை கொள்ளுதுன்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் இந்த வியர்க்குரு, நீர் கடுப்பு, உடல் அரிப்பு, மலச்சிக்கல், இந்த மாதிரி நோயோட பயமுறுத்தல்களும் நம்மளை வந்து ரொம்பவே அட்டாக் பண்ணுதுன்னு தான் சொல்லணும். ஸோ இதில் ரொம்பவே வெறுப்பு ஏற்றுற ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து நம்மளோட வியர்க்குரு தான். ஓகேவா, பேசிக்காக நிறைய பேருக்கு வந்து வியர்க்குரு வந்திருக்கும் இந்த வெயில் காலத்தில். அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாடாப்படுத்தி எடுத்துடுது இல்லையா? நம்மளோட தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரியான உணவு முறை, நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் கடைப்பிடிச்சாலே போதும், இந்த வியர்க்குருவை நம்ம மேற்குருவை சூப்பராகவே எதிர்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் வியர்க்குரு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். என்னென்னா, உடலில் இருக்க வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்காக வியர்வை சுரப்பிகள் நம்ம ஸ்கின் இருக்குது இல்லையா? இது வந்து உடலோட வெப்பம் வந்து அதிகமாகும் போது வியர்வை சுரப்பிகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தேவைக்கு அதிகமாக தேங்குற வந்து உப்பு கழிவுகளை வந்து வியர்வையாக நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றும். ஓகேங்களா, ஸோ இது வியர்வையாக வெளியேறும்போது அந்த நம்ம ஸ்கின்ல இருக்க அந்த வியர்வை சுரப்பியோட வாயிலில் வந்து ஏதாவது தூசியோ அழுக்குகளோ ஏதாவது அடைச்சிக்கிச்சு அப்படின்னா அது வந்து வியர்க்குருவாக வந்து உருவாயிடுது. ஸோ வியர்வையால் வர இந்த சின்ன கட்டிகளை தான் நம்ம வந்து வேர்க்குரு அல்லது வியர்க்குரு அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு தொந்தரவை தவிர இது வந்து ஒரு வியாதி கிடையாது. ஸோ அதே நேரத்தில் இதை நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா அரிப்பு, படை, தேமல், இந்த மாதிரியான பல நோய்கள் வரத்துக்கும் நிறைய வந்து காரணமாக வந்து இந்த வியர்க்குரு இருக்கும். ஸோ நம்ம வந்து இதை அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்காக நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வியர்க்குருலாம் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில் பெரும்பாலானருக்கு ஏற்படும், வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு ஏற்படுற பிரச்சனை இது. ஓகேங்களா, ஸோ அதனால் உடலில் வந்து பித்தம் அதிகமாக இருக்கவங்களுக்கு, அப்புறம் வந்து உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு, கொழுப்புச்சத்து அதிகம் உள்ளவங்களுக்கு, வந்து இயற்கையாகவே உடல் சூடு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான வியர்க்குரு ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து ரொம்ப இறுக்கமான டைட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் போடாமல் ரொம்பவே காட்டன் ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணலாம். அப்புறம் தளர்வாக இருக்க மாதிரியான சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. சீசனல் ஃப்ரூட்ஸ் ஆனால் வந்து வெள்ளரிக்காய், கிர்னி பழம், இளநீர், தர்பூசணி, கரும்புச்சாறு, இந்த மாதிரியான எல்லாமே வந்து நம்ம சாப்பிடலாம். ஜூஸாகவும் போட்டு குடிக்கலாம். இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து நீரிழப்பு ஏற்படுறது வந்து ரொம்பவே கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் இது வியர்வையும் போக்கிறதுக்கு ரொம்பவே உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி திரிபாதான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நாட்டு மருந்து கடைகள்லாம் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அந்த மாதிரியான பொடிலாம் அவங்களே தான் ரெடிமேடாக பொடி பண்ணி விற்றுட்ருப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து சுடு தண்ணியில் வந்து கலந்து வந்து நைட்டு குடிச்சிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேர்க்குரு வந்து கம்மியாகும்னு சொல்கிறாங்க. அது குடிக்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணியில் கரைச்சி வந்து நம்ம உடம்புல வந்து ஸ்கின்ல வந்து தேய்ச்சும் குளிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுவுமே வேர்க்குரு வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வந்து வெட்டி வேரோட பவுடர் கூட நம்ம நாட்டு மருந்து கடைகள்லாம் நிறைய கிடச்சிட்ருக்கு. ஸோ அதையும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, வியர்க்குருவுக்கு வந்து சந்தனம் வந்து ஒரு மிக சிறந்த நிவாரணியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சந்தனம் அப்படின்னா வந்து நம்ம வந்து டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான சந்தனம் யூஸ் பண்ணாமல் நம்ம நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டாலே வந்து அந்த ஒரிஜினல் சந்தனத்தோட அந்த கட்டை கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம வாங்கிட்டு வந்து தேய்ச்சி, அது மட்டும் தேய்க்காமல் வந்து அது கூட கொஞ்சம் மஞ்சளையுமே சேர்த்து தேய்ச்சி போட்டு நம்ம உடம்புல தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா வியர்க்குருக்கு ரொம்பவே இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மஞ்சள் வந்து ஆப்வியஸ்லி ஒரு கிருமி நாசினி கூட. ஸோ நம்ம உடம்புல நம்ம ஸ்கின்ஸில் ஏற்படுற அந்த கிருமி தொற்று, அப்புறம் அரிப்பு, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் நம்ம ஸ்கின்லேருந்து இந்த மஞ்சள் வந்து நம்மளை பாதுகாக்கும். ஸோ இதுவுமே தேய்ச்சி சேர்த்து குடிக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னா,
அடுத்த பாயிண்ட் என்ன, அருகம்புல் அப்புறம் மஞ்சள் ரெண்டுத்தையுமே சேர்த்து உடலில் தேய்ச்சி வந்து குளிக்கலாம். இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளில் வந்து அருகன் தைலம் அல்லது வந்து தூர்வாரி தைலம் அப்படின்ட்டு நம்ம சொல்லி கேட்டாலே நம்ம வந்து ரெண்டுமே மிக்ஸ்டாக இருக்க மாதிரின்னு ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ இது நம்ம நாட்டு மருந்து கடையிலையும் கேட்கலாம், அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட கேட்கலாம். ஸோ இது வந்து கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாகவும் இந்த வேர்க்குரு வந்து கண்டிப்பாக போகும்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் வந்து மஞ்சள், சந்தனம், வேப்பிலை இந்த 3மே வந்து சம அளவில் எடுத்து நல்ல மைய அரைச்சிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வேர்க்குரு இருக்கோ அங்கே வந்து தடவிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேர்க்குரு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, வெந்தயம் இந்த கலந்த பொடியை வந்து தேய்ச்சி நல்லா அரைச்சி இந்த 3த்தையும் கலந்த மாதிரி ஒரு பவுடர் ரெடி பண்ணி உங்களுக்கு வேர்க்குரு இருக்கிற இடத்துல வந்து தேய்ச்சி குளிச்சிங்கனாலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்த பாயிண்ட் வந்து கற்றாழையோட உள்பகுதி, அதாவது அந்த ஜெல் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதை எடுத்து சோப்பு மாதிரி நம்ம வந்து எங்கெல்லாம் வேர்க்குரு இருக்கோ அங்கே வந்து அதை சோப்பு மாதிரி வந்து தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வேர்க்குரு பிரச்சனை க்யூர் ஆகும். ஓகேங்களா. ஃபுட்டு சைடாக போகலாம். ஓகேங்களா. ஸோ உணவு வகைகளில் வந்து நம்ம வறுத்து சாப்பிட்ற ஒரு சில விஷயத்தெல்லாம் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கூட்டு, குழம்பு சமைச்சு சாப்பிடணும், அதாவது வேக வச்சு சாப்பிடணுன்றாங்க. எதுவுமே வறுத்து ஃப்ரைடு ஐட்டம்ஸ்லாம் சாப்பிடாம நல்லா வந்து அவிச்சு தான் இருக்கணும். ஓகேங்களா. குழம்பு, கூட்டு அதெல்லாம் அவிச்ச மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காரமான ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, குப்பை மேனிக்கீரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, நம்ம நார்மலாக யூஸ்வல் ரோட்ஸில் நடந்து போனாலே நிறைய குப்பை மேனி பார்ப்போம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த கீரையை வந்து கிள்ளி பருப்போடு சேர்த்து கடைஞ்சி நல்லா பருப்போடு சேர்ந்து கடைஞ்சி கீரை கடையில் மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் வேர்க்குரு நம்ம கிட்டேயே வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பாயிண்ட் என்னென்னா, சீரகம், சுக்கு, ஏலம் ஏலம்னா ஏலக்காய், நெல்லிக்காய் ஆகியவற்றை எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து நல்லா அரைச்சி அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா எப்பப்போ சாப்பிடணும் அப்படின்னா தினமும் காலைல வந்து ஃபுட்டுக்கு முன்னாடி இதை அரைச்சி இந்த ஃபுட்டுக்கு முன்னாடியே சாப்பிட்றதுனால உடல் சூட்டையும் இது வந்து கம்மி பண்ணும். அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து இதுக்கு வந்தாச்சு. கோடை காலத்தில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு அவசியமான பழக்க வழக்கங்களை வந்து நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். என்னென்னா, ஹீட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ நம்ம வந்து இந்த டெம்பரேச்சரில் வந்து நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆக விடாமல் நிறைய தண்ணி குடிங்க. ஒரு நாளைக்கு 3.5 லிட்டர் வந்து குடிக்கிறது பெட்டர். ஓகேங்களா. ஆக்சுவலி 3 லிட்டர்ஸ் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து நீங்கள் 4 லிட்டர் குடித்தாலும் தப்பில்லைன்னு தான் சொல்லணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ண பாருங்கள். ஸோ நம்ம எப்போவுமே தண்ணி வந்து நமக்கு ஞாபகம் மெமரியில் வந்தால் தான் நம்ம போய் குடிப்போம். தண்ணி தாக்கெடுத்தால் குடிப்போம், இல்லை ஃபுட்டு சாப்பிட்றப்போ கொஞ்சம் குடிப்போம். பட் அதை தவிர கரெக்டான 3 லிட்டர்ஸ் குடிப்போமான்னு கேட்டால் டவுட் தான். ஸோ பட் வந்து வெயில் காலத்தில் அப்படி இருக்காதீங்க, ஏன்னா உடம்பு டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக டெய்லி 3.5 லிட்டராவது குடிங்க. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வந்து டெய்லி வந்து குளிர்ந்த தண்ணியோ இல்லை அல்லது நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியோ வந்து டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. காலேஜ் எதாவது வந்துன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடாது. 1 பாத்ரூமாக இருக்கலாம், 2 பாத்ரூமாக இருக்கலாம், 2மே வந்தாலும் நீங்கள் எதையுமே வந்து அடக்காமல் உங்களுக்கு பாத்ரூம் வருது அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணாமல் போயிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெயிலில் வந்து மோஸ்ட்லி வந்து வெளியே போகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. காலை 12லேருந்து சாயங்காலம் 4 o'clock வரைக்கும் வெயில் அதிகமாக சுற்றுறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் லாஸ்ட் அண்ட் பாயிண்ட் வந்து முன்னாடியே சொன்னது தான், முடிஞ்ச அளவுக்கு வந்து கிளாத்ஸ்லாம் வந்து ரொம்ப டைட்டனாக போடாமல் கொஞ்சம் லூஸான காட்டன் கிளாத்ஸை யூஸ் பண்ணுங்கள். டெய்லி வாரத்துக்கு ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிங்க. அது ரொம்பவே நல்லது. இது வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனது இப்போ எல்லோரும் வந்து ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் நிறைய பேர் கிடையாதுன்னு தான் சொன்னேன். அது எப்போ திரும்ப நம்ம குளிப்போம், தீபாவளி வர்றப்ப, தீபாவளிக்கு முந்தின நாள் காலையில், தீபாவளிக்கு அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நல்லெண்ணெய் வச்சு குளிப்போம். அதுதான் நம்ம பண்ணுற அந்த பழக்கம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பழக்கம்லாம் நம்ம நிறைய விட்டாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வேர்க்குரு வர்றது ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகிடும், மோஸ்ட்லி வராது. ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கு. இல்லை ஏதாவது ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேர்க்குரு பிரச்சனையிலேருந்து ப்ளீஸ் ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ குழந்தைங்களும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்குமே வெயில் காலத்தில் வந்து எல்லார் வீட்லேயுமே ஏசி இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நம்ம நாட்டில் மிடில் கிளாஸ் பீப்புள் நிறையவே இருக்கும். ஸோ எல்லாரையுமே நம்ம பார்த்தாகணும் இல்லையா.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள வந்து இன்னும் சேஃபாக வச்சுக்கோங்க. நமக்கு வேர்க்குரு வந்து நம்ம எரிஞ்சால் நம்ம வாயை திறந்து சொல்லிவிடுவோம். பட் குழந்தைங்களால அது முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டேக் கேர். ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வேறு என்னென்ன கண்டென்ட்ஸ் போடலாம், எதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? லவ் யூ ஆல் காய்ஸ்.